மலைகள் சூழ்ந்த ஒரு சிறிய ஊர். அங்கு வருடத்தில் பாதி நாட்கள் பனி பொழியும். வீடுகள் அனைத்தும் வெள்ளை பனித்துணியில் மூடப்பட்டிருக்கும். காலை நேரத்தில் சூரியன் மெதுவாக மலைக்கு பின்னால் இருந்து உதிக்கும் போது அந்த ஊர் ஒரு ஓவியம் போல தெரியும். உள்ளத்து குழந்தைகள் பனியில் ஒரு மத்தியில் மகிழ்ச்சியுடன் விளையாடுகிறார்கள். அவர்களின் சிரிப்புகள் அந்த ஊரின் அமைதியிலும் ஒலிக்கிறது. வெள்ளை பனியில் பனை மரங்களை கட்டி பனி வீசுகிறார்கள். ஒரு மூதாட்டி மரத்தில் உட்கார்ந்து வெந்நீரில் சூடு குடித்து அந்த அழகான பனிக்காட்சி பார்த்து மகிழ்கிறார். அந்த ஊரில் ஒரு சிறிய மர வீட்டில் தனியாக வாழ்ந்தார் மாலதி பாட்டி. வயதானவர், ஆனால் மனதில் இன்னும் இளமையே. அவரது தலைமுடி வெள்ளையாக இருந்தாலும் அவரது கண்களில் இன்னும் ஒரு சிறிய குழந்தையின் பிரகாசம். மாலதி பாட்டி தனது மரவீட்டின் முன்னணி தக்கை மீது ஜோய்க்கிறாள். வண்ணப்பட்டுக்கட்டு நெய்கிறாள். பின்னணி கொண்டு சூரியன் மந்திரியான வண்ணத்தில் ஒளியாகிறது. மாலதி பாட்டி தொலைவில் உள்ள மலைகளை பார்த்து தனது சிறுவயதில் உள்ள நினைவுகளை யோசிக்கும் போது மென்மையான சிரிப்பு அவரது முகத்தில் காணப்படுகிறது. மாலதி பாட்டி யாரிடமும் உதவி கேட்க மாட்டார். காலை எழுந்தவுடன் வீட்டின் முன் பனி துடைப்பார். சிறிய தோட்டத்தில் பனிக்குள் கூட வளரக்கூடிய மலர்களை வளர்ப்பார். பொது சுகாதாரத்தை பொறுத்தவரை அது மிகவும் சிறந்தது. அவளுக்கு பிடிக்கும் மலர்கள் அதிலிருந்து பூத்து வளர்வதை பார்க்கும் சந்தோஷம். பொதுவாக அவள் தனது தோட்டத்தில் கிடைக்கும் மலர்களை பெரிய கவனத்துடன் பராமரிக்கிறாள். இதனால் அவளுக்கு மகிழ்ச்சி தருகிறது. ஹாலிடே மாலை எப்போது வந்தாலும் அவள் அதன் மூலம் வீட்டிற்கே அழகு சேர்க்கும் முயற்சி எடுக்கிறாள். ஊரில் உள்ள குழந்தைகளுக்காக கைத்தறி கையுறைகள், ஸ்வெட்டர்கள் நெய்வார். அதுவே அவருடைய சிறிய வருமானம். அவர் செய்கிற வேலையெல்லாம் மெதுவாக ஆனால் மனதார. குழந்தைகள் அந்த கைத்தறி கையுறைகளை மற்றும் ஸ்வெட்டர்களை பற்றி பேசுகிறாங்க. அவர்கள் மகிழ்ச்சியுடன் அந்த புதிய உடைகள் அணிந்து கையில் வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். அந்த குழந்தைகள் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நெசவு கைத்தறி ஸ்வெட்டர்கள் மற்றும் கையுறைகளை அணிந்திருப்பவர்களை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். சூரியன் மேல் தடவுவதன் மூலம் அந்த பெண்மணி தனது மனித பணிகளை நினைவில் கொண்டிருக்கிறார். இது அவருக்கு நிறைவளிக்கிறது. தனிமையின் நட்பு அவருக்கு குடும்பம் இல்லை. ஆனால் அவர் ஒருபோதும் நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டார். பனி எனக்கு தோழி என்று சிரிப்பார். பனி விழும் சத்தத்தை அவர் கேட்பார். அது மென்மையான மௌன இசை போல இருக்கும். அந்த ஆரவாரம் இல்லாத காட்டில் அவர் அழகான பனியால் மூடப்பட்ட பரபரப்பற்ற மேட்டில் நடைபயணம் செய்கிறார். அவரது மனதில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்துள்ளன. இங்கு அனைத்தும் அமைதியாக உள்ளது. அந்த இடத்தின் அழகு அவரை முற்றிலும் கவர்கிறது. ஒரு மாலை பனி அதிகமாக பொழிந்தது. காற்று குளிராக வீசியது. அப்போது அவரது வீட்டின் வாசலில் மெதுவாக ஒரு சத்தம். திறந்து பார்த்தார். ஒரு சிறிய நாய்க்குட்டி பனியில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் அந்த குய்யை பார்த்தவுடன் அதில் அன்பும் பிரயாணமும் கண்டாள். இதற்கு பின் அவள் வீட்டுக்குள் அழைத்துச் சென்றாள். அதை மெதுவாக அவருடைய மார்க்கையில் வைத்தார், மிகுந்த அன்புடன். பெரிய நேரம் கழித்து அந்த நாய் மற்றும் அவளுக்கு இடையே ஒரு ஆழமான நட்பு உருவானது. ரசிப்பும் சிரிப்பும் நிறைந்த அந்த மாலை குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாட்ட செய்ததற்கான சந்தர்ப்பமாகிவிட்டது. புதிய உறவு. ஐயோ, உனக்கு குளிரா என்று பாட்டி அதை உள்ளே எடுத்தார். அந்த நாள் முதல் அந்த நாய்க்கு பேர் வச்சார் பனி. பாட்டி பனியுடன் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறார். மணிப்புல் மற்றும் அழகான உறவுகளுடன் நிறைந்த அந்த வீட்டில் இரு நண்பர்கள் தோட்டத்தில் நடக்கும்போது பனி தனது சுறுசுறுப்புடன் பூங்காற்றில் விளையாட்டுக்கு கோரிக்கையிட்டது. சூரியன் மறைந்தபோது பாட்டு மற்றும் பனி ஒருவருக்கொருவர் அருகே இருப்பது ஒரு மிக அழகான உறவின் வளர்ச்சியை காட்சிப்படுத்துகிறது. இனி வீடு முழுக்க சிரிப்பு. பனி பாட்டியின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கும். பாட்டி வேலை செய்யும் போது அது அருகில் படுத்துக்கொள்ளும். தனிமை மெதுவாக மறைந்தது. எப்படி இந்த அன்பான அன்றாடம் எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. பாட்டிக்கு சுற்றியுள்ள எல்லாம் பொறுமை மற்றும் சந்தோஷத்துடன் நிரம்பியுள்ளது. இதனால் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நிலையான சிரிப்புகள் உண்டாகின்றன. பின்னால் மாலை நேரத்தில் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்க்கையின் சிறிய மகிழ்ச்சிகளை அனுபவிக்கிறார்கள். இந்த அன்பான தொடர்பு மேலும் கணக்கிலும் உள்ள சிரிப்புகளை உருவாக்குகிறது. ஒரு நாள் ஊரில் உள்ள ஒரு சிறுமி கேட்டாள், பாட்டி, நீங்க இவ்வளவு குளிரில தனியா இருக்க பயமா இல்லையா? பாட்டி சிரித்தார். பாட்டி சிரித்து பேசத் தொடங்கினாள். இதுவரை நான் எதற்கும் பயப்படாதேன். என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களால் நிரம்பியுள்ளது. யாழ் புகழும் காலம் சென்றலை இங்குள்ள நினைவுகளை நினைத்தால் எனக்கு அப்பொழுது உண்மையில் பயமில்லை என்று பாட்டி கூறினாள். ஒரு வாழ்க்கையில பயத்தை கடந்தால் மனிதன் பலத்தன்மை பெறும் என்ற பாட்டியின் வார்த்தைகள் சிறுமியின் மனதில் உறுதியாக நிலவின. நம் பயங்கள் எப்போது வரும் என்பதற்கான பதிலா என்று பாட்டி கூறினாள். அவை வாழ்வு போல் தோன்ற வேண்டும். தனிமை குளிர் மாதிரிதான். நாம் அதை அன்பால் சூடாக்குனா அது அழகா மாறிடும். அந்த வார்த்தை அந்த சிறுமியின் மனதில் பதிந்தது. அந்த சிறுமி ஸ்விங்ஸில் இருந்து எழுந்து
குழந்தைகளை நோக்கி நடந்து செல்கிறாள். தனது கண்களில் உறுதி தெரிகிறது. அகவை பெரும்பான்மையை காண அனுபவிக்க விரும்புகிறாள். அந்த சிறுமி இப்போது குழந்தைகளால் சுற்றி கொண்டு உள்ளது. அவளது நகைகள் அவர்களுடன் கலந்து விளையாடும் போது குளிர்காற்று மறக்கப்படுகிறது. முடிவு அல்ல. அமைதி பனி பொழியும் அந்த ஊரில் மாலதி பாட்டியின் சிறிய வீடு ஒவ்வொரு மாலையும் புகையெழும் அடுப்புடன் சூடாக இருக்கும். வெளியில் குளிர் அதிகம், ஆனால் அந்த வீட்டுக்குள் அன்பு மட்டுமே. பனி விழும் ஒவ்வொரு துளியும் அவருக்கு ஒரு புதிய நாளின் வாக்குறுதி. உன்னை விருந்தோம்பிக்கும் சோம்பல் உணவுகள் ஒவ்வொரு மாலையும் அன்புக்குள் உருவாகுகின்றன. காலை மூடுவதில் நாட்கள் கடந்தாலும் அன்பின் மகிழ்ச்சி என்றும் எதிர்நூல்கள் இங்கே உள்ளன. இவ்வாறு ஒரு மாலையில் அந்த வீட்டின் சித்திரவதை அன்பும் அமைதியும் கொண்டு வருகிறது. விழாக்கள் வந்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டின் கதைகளும் கூட்டம் கொண்டாடும் பருவங்கள் கூடுகிறது.